ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் என்று சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக சொல்கின்றேன், 6 விடயங்களை அல்லாஹ் உலகத்திலிருந்து அப்படியே பறிச்செடுத்துருவான். உலகத்திலிருந்து 6 விடயங்களை அல்லாஹ் அப்படியே பறிச்செடுத்துருவான். அதுல முதலாவது என்ஜி அல்லாஹுல் பரக்கத மின் உம்ரிஹி, வாழ்க்கையில பரக்கத் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றவங்கதான் எவ்வளவுதான் தேடினாலும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் தேடினாலும் அந்த வாழ்க்கையில பரக்கத் இல்லையே, பரக்கத் எடுபட்டு போச்சே. காரணம் தொழுகை இல்லை. தொழாம இருந்தால் அல்லாஹ் வாழ்க்கையில தன்னுடைய வாழ்நாள்ல பரக்கத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து விடுவான். பரக்கத்து வேணுமா? 500 ரூபாய் தான் தேடினாலும் அந்த குடும்பம் சந்தோஷமான முறையிலே வாழும். காரணம் தொழுகை இருக்கின்றது அவரிடத்திலே. சஹாபாக்களிடத்தில் இதுதான் வாழ்க்கையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது யம்ஸஹுல்லாஹு ஸீம ஸாலிஹீன மின் வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தில் இருந்து நல்லடியார்களுடைய பிரகாசத்தை என்கின்ற பிரகாசத்தை அப்படியே அழித்து விடுவான் அல்லாஹ். மூஞ்சில பிரகாசம் இருக்காது. எப்போது பார்த்தாலும் ஏதோ ஒன்று கவலையோடு, ஏதோ ஒன்றை துவைத்தவரை போன்று சோர்வோடு இருப்பாரு, களைப்போடு இருப்பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே தொழுகை இல்லாமல் இருந்தால் அவனுடைய அந்த முகத்திலே இருக்கக்கூடிய தீனத், அந்த ஒளியை அல்லாஹ் அப்படியே கலட்டி எடுத்து விடுவான். இரண்டாவது தண்டனை. மூன்றாவது குல்லு அமலின் யஅமலுஹு லா யுஜ்ருல்லாஹு அலைஹி, தொழாமல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் எந்த ஒரு அமலை செஞ்சாலும், ஜகாத்து கொடுத்தாலும் சரி, சதகா கொடுத்தாலும் சரி, என்ன ஒரு அமலை செஞ்சாலும் அவன் வாழ்க்கையில தொழுகை இல்லையா, அந்த செய்யக்கூடிய அமலுக்கு எந்த ஒரு கூலிகளும் கொடுக்கப்பட மாட்டாது. மூன்றாவது தண்டனை. தொழாமல் எவ்வளவுதான் என்ன ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுக்க மாட்டான். நான்காவது சொல்லி காட்டார்கள், லா யுர்ஃபஉ லஹு துஆஉன் ஃபிஸ் ஸமா, தொழாமல் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த கவலை இருக்குது, இந்த கடனுடைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிவர்த்தி செய்துதா என்று எவ்வளவுதான் துஆ கேட்டாலும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினாலும் அவருடைய அந்த துஆ தன்னுடைய மூக்குக்கு மேல போகாது. எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் அந்த துஆல வேலை இல்லை, ஜீரோ ஆகிடும். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லை. அன்புக்குரியவர்களே, அதே போல லைஸ லஹு ஹஸ்புன் ஃபி துஆஇ ஸாலிஹீன், நல்லடியார்கள் நல்லவர்களுடைய துஆவில் எந்த ஒரு பங்கும் இவருக்கு கிடைக்காது. நல்லவர்கள் துஆ செய்கின்றார்கள், அவருக்கு அந்த துஆவுடைய அந்த கூலி அவருக்கு சென்றடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை. கடைசியாக சொன்னார்கள், ஆறாவது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை, ஆறாவது தண்டனை, தஹ்ருஜு ரூஹுஹு பிகைரி ஈமான், ஈமான் இல்லாத நிலையில், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில், ரசூலை நம்பாத நிலைமையில், வேதத்தை மறுத்த நிலைமையில் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் ரூஹை, உயிரை கைப்பற்றுவான். அவருடைய கடைசி முடிவு மிக மோசமான முடிவாக இருக்கும். சாதாரணமானதல்ல. தொழுக இதுதான் எனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பை, அல்லாஹ் எஜமான் நான் அடிமை என்பதை நிரூபிக்கக்கூடிய இடம். ஆனா இன்றைக்கு நாங்க வருட கணக்காக தொழாம இருக்கிறோம். ஏதோ நோம்பு வந்துச்சு, நோம்புக்கு முதல் நோம்புல பள்ளி ஃபுல் நடந்துட்டாங்க. முதல் சுபகுல எல்லா பள்ளிகளையும் பள்ளியில நிக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லா பக்கமும் மக்கள். கடைசி நிலைமை முஅத்தின் சாபும் இமாமும் தான் இருக்கிறாங்க. நோம்பு வந்தா மட்டும் தொழுகை கடமை, நோம்பு வரலாற்றி எங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. எந்த வேலையோடு நான் இருக்கிறேன், எந்த தொழிலோடு நான் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தால் நான் சொன்ன 6 விடயங்களும் அவருடைய வாழ்க்கையில் வராமல் அவன் மரணிக்க மாட்டான். எனவே தொழுகையை கடைபிடிப்போம், உரிய நேரத்திலே எங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவோம். அதை கியாமத்துடைய நாளையிலே தொழாமல் இருந்தால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான்.